இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி தோல்வியை தழுவதுக்கு அப்புறமா இந்திய அணியோட தலைமை பயிற்சியாளரான கௌதம் கம்பீர் செய்தியாளர் சந்திப்பில் கலந்துக்கிட்டாரு. அங்கே அவர்கிட்ட மிக முக்கியமாக எழுப்பப்பட்ட கேள்வி அப்படிங்கிறது ஜஸ்பிரீத் பும்ராவை பற்றி தான். ஏன்னா இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவில் அவங்க செய்தியாளரை சந்திக்கும் போதே அவர்கிட்ட இதே மாதிரியான ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, ஏன் பும்ராக்கு கேப்டன்சி கொடுக்கல அப்படின்னு. ஆனால் அந்த சமயத்தில் அவர் சொன்னது, இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரை பொறுத்த வரைக்கும் பும்ரா 3 போட்டிகளில் மட்டும்தான் விளையாடுவார், 2 போட்டிகளில் அவர் விளையாட மாட்டார் அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருந்தார். அது எந்தெந்த போட்டிகள் அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி கேட்கப்படும் போது, அது என்ன போட்டி அப்படிங்கிறத நாங்கள் அங்கே போய் கள சூழலுக்கு ஏற்ற மாதிரி முடிவு பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ஒரு போட்டியில் தோல்வியை தழுவிட்டாங்க. இதுக்கப்புறம் எஞ்சி இருக்கிறது 4 போட்டி. இதில் 3ல் ஜெயிச்சா மட்டும்தான் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் தொடரை கைப்பற்ற முடியும். இல்லைனா ஏதாவது போட்டிகள் ட்ரா ஆகி அந்த மாதிரி ஏதாவது நடந்தால் தான் தொடரை கைப்பற்றதுக்கான சூழல் அப்படிங்கிறது இந்திய அணிக்கு உருவாகும். ஸோ அப்படி இருக்கும்போது பும்ராவை எக்ஸ்ட்ராவாக ஏதாவது போட்டியில் விளையாட வைப்பீங்களா அப்படின்னு மறுபடியும் கேள்வி முன்வைக்கப்படுது. அதற்கு கம்பீர் தீர்க்கமாக கிடையவே கிடையாது, மொத்தம் ஒரு 3 போட்டியில் தான் விளையாடுவார். ஸோ இன்னும் எஞ்சி இருக்கிறது 2 போட்டிகள் தான் அவருக்கு. ஸோ அந்த போட்டிகள் என்னென்ன அப்படிங்கிறத இன்னும் நாங்கள் முடிவு பண்ணல அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ இதன் மூலமாக எடுத்த முடிவில் நாங்கள் எப்போவும் மாற போகிறது கிடையாது அப்படிங்கிறது ஒரு வகையில் இருந்தாலும், பும்ராக்கான ஒர்க்லோட மேனேஜ் பண்ண வேண்டியது மிக முக்கிய காரணமாக இந்த இடத்துல பார்க்கப்படுது. இதை பற்றி கம்பீரை தாண்டி இன்னும் நிறைய பேருமே பும்ராவை விளையாட வைக்கணும் எல்லா போட்டியிலையும் அப்படின்னு கோரிக்கையெல்லாம் முன் வச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சுனில் கவாஸ்கரும் புஜாராவும் கமெண்ட்ரி பேனலில் இருக்கும்போது பும்ராவோட மனைவியான சஞ்சனா கணேசன் அந்த பேனலில் இடம்பெற்றிருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜென்ரலாக நிறைய விஷயங்கள் கிரிக்கெட்டை பற்றி பேசும்போது பும்ராவை பற்றி ஒரு டாக் அப்படிங்கிறது வருது. அப்போ சுனில் கவாஸ்கர் அவங்க மனைவி கிட்ட சொல்கிறாங்க, பும்ராவோட மனைவி கிட்ட எப்படியாவது ரெக்வஸ்ட் பண்ணுங்க பும்ரா கிட்ட இந்த சீசனில் இருக்கிற 5 போட்டிகள்லையும் விளையாட சொல்லி அப்படின்னு. ஆனால் அவங்க மனைவி அதுக்கு சூசகமாக சொன்ன ஒரு பதில் என்னன்னா, நீங்களும் என் கூட அப்படியே வாங்க, கையோட போய் கேட்டுட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதான். அதாவது பும்ரா அவர் எடுத்த முடிவில் ரொம்பவே தீர்க்கமாக இருக்காரு, 3 போட்டியில் தான் விளையாடணும் அப்படிங்கிறதுல. அதனால யார் சொன்னாலும் அவர் தன்னோட முடிவை மாற்றிக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் அதோட பொருளாக பார்க்கப்படுது. இதற்கு காரணம் அவரோட இன்ஜுரி கன்சர்ன் அப்படிங்கிறது தான் மேஜராக இருக்குது. ஏன்னா இந்த ஒரு டெஸ்ட் சீரீஸ்க்காக மட்டும் 5 போட்டிகளையும் பும்ராவை பயன்படுத்திட்டு ஒருவேளை அவருக்கு இன்ஜுரி ஆகி அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டிகளில் விளையாட முடியாத சூழல் உருவாகிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் பிசிசிஐயோட ஒரு மிகப்பெரிய கன்சர்னாக பார்க்கப்படுது. இதை தாண்டி கம்பீர் கிட்ட இன்னொரு மிக முக்கியமான கேள்வி அப்படிங்கிறது கேட்கப்படுது. என்னன்னா அந்த கேட்ச்களை கோட்டை விட்டது அப்படிங்கிறதான். அதை பற்றி கேட்கும்போது கம்பீர் ரொம்ப கூலாக, உலகத்தோட தலை சிறந்த ஃபீல்டர்ஸ் கூட கேட்சை கோட்டை விட்டுருக்காங்க, ஸோ கேட்சை கோட்டை விட்டதெல்லாம் ரொம்ப பெருசாக அதுதான் தோல்விக்கு காரணம் அப்படின்லாம் பேச வேண்டியதில்லை. பட் அது தப்பு தான், அந்த தப்பை சரி பண்ணுறதுக்கான முயற்சிகளில் நாங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்த போட்டிகளில் ஈடுபடுவோம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா பும்ராவை தவிர மற்ற பந்து வீச்சாளர்கள் யாருமே சோபிக்கலையே அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கும் போது, இது ஆரம்பம் மட்டும்தான், இப்போ தானே ஒரு போட்டி முடிஞ்சிருக்கு, அவங்க எல்லாருமே இளம் வீரர்கள், ஸோ அவங்களுக்கு அடுத்தடுத்ததாக வாய்ப்புகள் கிடைக்கும் போது அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கண்டிப்பாக விக்கெட்டுகளை எடுப்பாங்க அப்படின்னும் ஒரு நம்பிக்கை தரும் விதமாக கௌதம் கம்பீர் பேசியிருக்காரு.